3½ வயது பெண் குழந்தைக்கு நேர்ந்த சோகம். தலைக்கவசம் உயிர்க்கவசம்னு தொடர்ந்து அறிவுரை சொன்னாலும் நாங்க ஹெல்மெட் போடாம கெத்து காட்டுவோம்னு சிலர் உலா வரதையும் அதுல பலர் விபத்துல உயிரை விடுறதையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த வீடியோவில் விஷயமே வேற. அதாவது மாண்டியா கொரவனஹள்ளி கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான் அசோக் மற்றும் அவரோட மனைவி வாணி. இந்த தம்பதியோட 3½ வயது பெண் குழந்தை ரிதிக்ஷா தெருவில் விளையாடிட்டு இருந்த போது ஒரு தெருநாய் அவரை கடிச்சிருக்கு. பதறிப்போன அசோக்கும் வாணியும் குழந்தைய வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு பைக்ல அழைச்சிட்டு போயிருக்காங்க. பதட்டத்துல அசோக் ஹெல்மெட் போடாம போயிருக்காரு. அங்க ஆல்ரெடி போலீசார் ஹெல்மெட் போடாத வாகன ஓட்டிகளை வழிமறிச்சு கேஸ் போட்டுட்டு இருந்திருக்காங்க. குழந்தையை காப்பாத்த வேக வேகமா போயிட்டு இருந்த அசோக் பைக்கையும் போலீசார் வழிமறிக்க இதுல பைக் நிலை தடுமாறி 3 பேரும் கீழே விழுந்திருக்காங்க. இதுல சிறுமி ரிதிக்ஷாவுக்கு தலையில பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவத்தை கண்டிச்சு குழந்தையோட பெற்றோரும் பொதுமக்களும் நெடுஞ்சாலை முன்பு போராட்டம் நடத்தினாங்க. இதைத் தொடர்ந்து ஜெயராம், நாகராஜு மற்றும் குருதேவ்னு 3 போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்களாம். என்ன நடவடிக்கை எடுத்து என்ன? போன உயிர் போனதுதானே.